ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் கிண்ணத்தாப்பம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரியலி இட் கம்ஸ் அவுட் வெரி வெல்ங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? வாங்க. இதுக்கு பச்சரிசியை ஒரு 3 hours சோக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதோட ரேஷியோ என்னென்னா 2 cup பச்சரிசிக்கு 2 cup திக்கான கோகோனட் மில்க் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1.5 cup சுகர், அதுக்கப்புறம் ஒரு எக்கு, அண்ட் தென் 4 to 5 ஏலக்காய். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். நம்ம பச்சரிசி அரைக்கும் போது தண்ணியெலாம் போட்டு அரைக்கவே கூடாது. 1 cup திக்கான கோகோனட் மில்க்கை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் தென் எக்கு, சுகரு, ஏலக்காய் அது ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எக் பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணோம். ஸோ தட் அதில் இருக்கிற அந்த ஏலக்காவோட தோல், அந்த சீட்ஸ் அதெல்லாமே ரிமூவ் ஆகிடும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம இன்னொரு கப் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இட்லி குக்கரில் ஒரு 30 to 40 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கிண்ணத்தாப்பம் ரெடி ஆயிடும். ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.